நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. 39% இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசியிருக்காரு. அதிமுகவும் பாஜகவும் ஏற்கனவே கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்திருக்கிறது. அந்த கூட்டணியில் பாமக, தேமுதிக போன்ற கட்சிகளும் ஏற்கனவே இருந்தன. அவர்களின் வாக்கு பலம், வாக்கு வங்கி என்ன என்பது அந்த தேர்தலில் வெளிப்படுத்தப்பட்டது. ஆகவே அந்த கூட்டணியால் வெற்றிகரமாக இயங்க முடியவில்லை, ஆட்சியை கைப்பற்ற முடியவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. இப்போது அந்த கூட்டணியில் பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள் இடம்பெறவில்லை, இன்னும் அவர்கள் முடிவெடுக்கவில்லை. அந்த கூட்டணியில் சேருவதற்கு யாரும் இப்போது தயாராக இல்லை அல்லது எந்த அறிவிப்பையும் செய்யவில்லை. அதிமுகவும் பாஜகவும் 2 கட்சிகள் மட்டுமே அந்த கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் 39% எடுத்து ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று சொல்வது தொண்டர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு முயற்சியாக இருக்கலாம், அல்லது ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் செய்த தில்லுமுள்ளு வேலைகளை இங்கே செய்ய முடியும் என்று நம்பி இதை சொல்லுவதாக கருதலாம். அதிமுகவினர் பாஜக, RSSின் கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்டார்கள் என்பதற்கு இந்த கேள்வியே ஒரு சான்றாக இருக்கிறது. அதிமுகவை பெரியார் வழிவந்த திராவிட இயக்கம் என்றுதான் தமிழ்நாடு நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த இயக்கத்தை கோல்வாக்கர், வீர சாவர்கர் வழிவந்தவர்கள் வழி நடத்தலாம். அப்படி வழி நடத்தினால் ஒன்றும் தவறில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது என்பது கவலை அளிக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். தவறா தவறு இல்லையா என்பதை அதிமுக தலைவர்கள் மக்களுக்கு விளக்க வேண்டும். நரேந்திர மோடி அவர்களே பிளாஸ்டிக் சர்ஜன் பற்றி பேசுகிற போது இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் எப்படி உருவானார், அவருக்கு எப்படி நம்பிக்கை உள்ள யானை தலை வந்தது என்பதை பற்றி விவரிக்கிற போது மனித உடலில் விலங்கு தலையை பொருத்துகிற சிந்தனை அப்போதே எங்கள் புராணங்களில் இருந்திருக்கின்றன. இன்றைக்குத்தான் அறிவியலில் பிளாஸ்டிக் சர்ஜன் பற்றி பேசுகிறார்கள். ஆனால் புராணங்களில் இது பற்றி ஏற்கனவே எங்கள் முன்னோர் பதிவு செய்திருக்கிறார்கள் என்று பேசியதை நாம் அறிவோம். அறிவியலுக்கு முரணான கருத்துக்களை பரப்புகிற ஒரு இயக்கமாக இன்றைக்கு பாஜகவும் RSSும் இருப்பது வேதனைக்குரியது. அவரை பின்பற்றிதான் மத்திய விவசாயத்துறை அமைச்சரும் பேசியிருக்கிறார் என்று நாம் கருத வேண்டியிருக்கிறது. அறிவியலுக்கு முரணான கருத்துக்களை பரப்புவது மக்கள் விரோத நடவடிக்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.